அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து விமான பயணிகளை மட்டுமின்றி விமானிகளையும் விமானத்தில் பணியாற்றுபவர்களையும் அச்சத்திலும் கவலையிலும் ஆழ்த்தியிருக்கிறது. அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்து 241 உயிர்களை மட்டும் பறிக்கவில்லை, விமானிகள் அவரது குடும்பத்தினரின் தைரியம் மற்றும் நிம்மதியையும் சேர்த்தே பறித்திருக்கிறது. இந்த சூழலை ஏர் இந்தியா குழுமத்தைச் சேர்ந்த விமானியின் வார்த்தைகள் அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றன. அந்த விபத்திற்கு பிறகு மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் உணர்ந்து வருவதாக அவர் கூறுகிறார். தான் உயிருடன் இருக்கிறேனா என்பதை அறியவே குடும்பத்தினர் அழைப்பதாகவும் அது தங்கள் அழுத்தத்தை அதிகரிப்பதாகவும் கூறும் அந்த விமானி தங்களது குடும்பங்களும் அதிர்ச்சியில் உள்ளதாக தெரிவிக்கிறார். வருட அனுபவமுள்ள முன்னாள் விமான பணியாளரான நேஹா கபூர் ஒருமுறை தான் பணியாற்றிய விமானம் நடுக்கடலில் அவசரமாக தரையிறங்கியதாகவும் அப்போது தனக்கு அச்சமில்லை என்றும் கூறியுள்ளார். ஆனால் அகமதாபாத் விபத்திற்கு பிறகு விமானம் உங்களை கைவிட்டு விட்டால் என்ன செய்வது என்ற எண்ணம் தொடர்ந்து மனதில் நிலைத்திருப்பதாக கூறுகிறார். போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானியின் மனைவியான அதிதி சியால் தனது பதிவு ஒன்றில் பயணிகள் விமான பணியாளர்களிடம் எங்களை பத்திரமாக தரையிறக்கி விடுவீர்களா என கேட்பதாகவும் இது விமான பணியாளர்கள் மனிதர்கள் அல்ல என கூறுவது போல் உள்ளது என வேதனையோடு பதிவிட்டுள்ளார். அதேபோல விமானி டீனா கோஸ்வாமி அகமதாபாத் விமான விபத்திற்கு பிறகான தனது முதல் விமான பயணம் தான் கண்டதிலேயே அமைதியான விமான பயணம் என கூறியுள்ளார். அதே வேளையில் விமான பணியாளர்களுக்கு போதுமான மரியாதை கிடைத்ததாகவும் கூறியுள்ளார். இதயத்தை உலுக்கிய விபத்தின் தாக்கம் கால ஓட்டத்தில் மறைந்துவிடலாம் என்றாலும் தற்போதைய நிலையில் விமானிகளுக்கும் விமானத்தில் பணியாற்றுவோருக்கும் மனநல ஆலோசனைகள் முக்கிய தேவைகளாக இருக்கின்றன.